மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு சிறிய உபதேசம். நாம் இந்த காலம் மோசமான காலம், மரியாதையை எதிர்பார்க்க முடியாத காலம். எனக்கு முன்னால் பேசிய அந்த அஜர்த்து கூட சொன்னார், ஒழுக்கங்கிறதே இல்லாத, மரியாதை என்பதே இல்லாத ஒரு கலிகாலத்தில், வீணா போன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய அற்புதமான இடம்தான் மதரசா. மதரசா கல்வி இல்லையா? இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் கொடுப்பது என்பது எல்லா கண்ணியமும் அல்லாஹ்வுக்கு தான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொன்னாலும் ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணியத்தை பகிர்ந்தளிக்கின்றான். யாருக்கு பகிர்ந்தளிக்கின்றான்? மன் தவாலா, யார் பணிவை மேற்கொள்ளுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான், உயர்ந்த ஸ்தானத்தை ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வளருகிற காலங்களில் எந்த அளவு நாம் பணிவாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் வெளியே செல்லுகிற பொழுது உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விடுகிறான். இது பல மாணவர்கள் சொல்லி கேட்டது உண்மை. அதுதான் ஓதுகிற காலத்திலேயே அந்த பண்பையும் அந்த பழக்கத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பொழுது ரப்புல் ஆலமீன் நம்மை உயர்வாக ஆக்குவான். நம்ம பணிவாக இருக்க இருக்க உஸ்தாதுமார்களுடைய துஆ கிடைக்கும். நாம் பணிவாக இருக்க இருக்க நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசியும் துஆவும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? யார் ஒருவர் மூத்தவர்களுடைய துஆவை பெற்றுக் கொண்டாரோ அவர் ஜெயசீலர், வெற்றியாளர். நமக்கெல்லாம் தெரியும், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு இணையாக இமாம்களே கிடையாது. இமாமுல் ஆலம் அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு உயர்வான இமாமாக அவர்கள் பெயர் பெற்றதனுடைய காரணம் குறித்து அவருடைய தந்தை சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்கள். இந்த செய்தி ரூஹுல் பயானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் பாயாசம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் அந்த பாயாசத்தை வாங்கி ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க. விரும்பி குடிச்சிட்டு துஆ செய்யறாங்க, உங்களுடைய பிச்சளங்களுக்காக, உங்களுக்காகவும் உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதன் பிறகு நிறைய குழந்தைகள் பெற்றெடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பெற்றெடுத்த பிறகு சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை இமாமுல் ஆலம் எப்போ வாங்கி கொண்டார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களிடத்திலே பேசுவார்களாம். கான சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகிவிட்டார்கள் யகூலு ஃபீ பரக்கத்தின், இது அலி ரலியல்லாஹுடைய துஆவுடைய பரக்கத்தான் என்னுடைய மகன் இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றார் என்று அவர்கள் ஊர் முழுக்க சொல்லி சென்றார்கள் என்ற செய்தி கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் முன்னோர்கள் மூத்தவர்களுடைய துஆவை நாம் பெற்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறக்கும். திறமை, பெரிய ஆளு, நல்ல மைண்டு, இதெல்லாம் இரண்டாவது. ஓதுற காலத்துல ரொம்ப திறமையா வருவான் அப்படின்னு பேசப்பட்ட பல நபர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். ஓதுற காலத்திலே இவர் எதற்கும் லாயக் அல்ல, ஆனால் பணிவாக இருப்பான், செய்யப்படக்கூடிய செயலிலே நேர்மையாக இருப்பான் என்று வருகிற பொழுது அவருடைய வாழ்வியல் வெகு விமர்சையான முறையில் சிறப்பாக அல்லாஹ் மாற்றியதுண்டு வரலாறு இருக்கிறது. அதனால ஓதுற காலத்திலே மிக தவாதுவாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் உயர்த்துவான். அதனால் அன்பு செல்வங்களே, நாம் ஓதுகிற இந்த காலத்தில் உஸ்தாதுமார்களுக்கும் மூத்தவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பாதிகளின் மூத்தவர்களுக்கும் நாம் மரியாதை கொடுத்து வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை மரியாதையாக வாழ வைப்பான். ரப்புல் ஆலமீன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை இந்த காலத்திலும் வருங்காலத்திலும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.